ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமாக சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சிடலாம். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை ஓரளவுக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகு நம்மளுக்கு லைட்டாக பிசு பிசுப்புன்னு கையில் ஒட்டி பிடிக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நம்மளுக்கு கம்பி பதம்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு லைட்டாக ஒட்டி பிடிச்சா போதும். இப்போ இதுக்கு கலருக்காக கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசு பிசுப்பு தன்மை வந்துச்சுன்னா ஓகே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிர் கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துடலாங்க. பால் பவுட்ரு சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு வரியாக பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பால் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடா தான் சேர்த்துருக்குறேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற சமையல் சோடா, பால் பவுட்ரு எல்லாமே தயிரோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் கலந்த பிறகு இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொருளே நம்மளுக்கு அளவு கரெக்டான அளவுங்க. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியோ பாலோ எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு தயிரே அதில் நல்லா இணக்கம் கொடுத்து நல்லா பிசைய வரும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறி வரட்டும். அப்புறமே நம்ம இது உருட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை நம்ம கைகளால் கொஞ்ச நேரம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கைகளில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ண பிறகு இதை பூரிக்கட்டையில் வச்சு இதை நல்லா கைகளால் இது போல் அழுத்தம் கொடுத்து இன்னொரு டைம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப மெலிசாகவும் உருட்டக்கூடாதுங்க. ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாவும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டான அளவாக பார்த்து நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். தின்னாக இருந்தால் தான் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வரும். இதை நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக இது போல் சைட் போர்ஷனெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சைடு போர்ஷனெல்லாம் கட் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒவ்வொன்றும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ரொம்ப நம்மளுக்கு கரிஞ்சி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை பாகில் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்டியாக குலோப் ஜாமுன் மாதிரி அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம வந்து டபுள் சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு ஃபுல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அதனால் கவனமாக பார்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி லைட்டாக நம்மளுக்கு வந்து கலர் திரும்பி வந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் கலர் மாற விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அப்புறம் நம்மளுக்கு சர்க்கரை பாகில் ஊறி வராது. அதனால் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை வந்து சர்க்கரை பாகில் சேர்த்துடலாங்க. சர்க்கரை பாகு வந்து ஆறி போயிருந்துச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது போல் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னுமே நல்லா அதோட சாஃப்டாக வெந்து நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதனால் இது வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா ஊற வச்சிடலாங்க. மீதி பொரிச்சதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸுக்கு இதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. இது வந்து நல்லா முழுமையாக ஆறின பிறகு நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.